guys. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஐஸ் சாப்டர்னால க்ரோஸேன்ற பேய்கிட்ட இருந்து ஒரு மேன்ஷன்ல இருந்து தப்பிக்க போறோம். அதுவும் நார்மல் மோட்ல, அதுவும் நம்ம பெண்ணிக்காவோட மல்டிப்ளேயர்ல தான் மக்களே விளையாட போறோம். சரி வாங்க நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் போடலாட்டி லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே ஏற்கனவே நம்ம வந்தாச்சு. இப்போ கேம்குள்ளே தான் போக போகிறோம். இந்த பிள்ளை வளர ஆரம்பிச்சிட்டால. ஓகே, நம்ம பேர் பீஸ்டி கர்ஸ். இந்த பிள்ளை பேர் ஐசி பிரட்ச். ஓகே, இப்போ ஐசி பிச்சுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க மேடம் எங்கேயோ ஃபாரின் போயிட்டாங்க. மக்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கிக்குன்ற ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கவே கூடாது. மல்டிப்ளேயர் விளையாடும் போது கிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேய் கையால் சாகுறீங்களோ இல்லையோ நீங்களே செத்துவீங்க. இப்போ வெளியவும் நம்ம போயிடலாம். மெனுவும் கொடுக்கக்கூடாது, மெயின் மெனுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிச்சன் இருக்கும். இந்த ரூம்குள்ளே போகலாம். அந்த பிள்ளை பிகினர் மக்களே சொன்ன அந்த பிள்ளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். வராலையா வரலையா இந்த வந்துட்டால மக்களே. ஓகே, இப்போ மூட்டைகளை தேடலாம். இந்த பிள்ளை எடுத்தோடனே ஒரு மூட்டை கண்டுபிடிச்சிட்டால நம்ம ஒரு ரம்பம் கண்டுபிடிச்சிக்கோ சா. இது நம்ம டாப் ஃப்ளோரில் வச்சு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணலாம். சரி வாங்க போகலாம். இலே டக்குன்னு வாழே வந்துட்டேன்டா போடா. அந்த வந்துட்டாங்க மக்கள். இப்போ நம்ம உள்ளே போனால் இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, இதே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஏதாவது மூட்டை கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே ஒரு மூட்டை இருக்குது. இங்கே ஒரு நம்பர் இருக்குல்ல மக்களே, இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வச்சு நம்ம ஒரு லாக்கர் திறக்கலாம். அதில் நமக்கு ஒரு சாவி இருக்கும். அங்கே நிறையா மூட்டை இருக்குது அந்த சாவியை திறக்கிற இடத்துல. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. பேய் வர ஆரம்பிச்சிருச்சு. மங்காத்தா மாரியாத்தா எலே ட்ரெனிக்கா எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கேன். ஏன்டா இப்படி பயணு சாவுற? அந்த பிள்ளை இங்கே இல்லை மக்களே, எங்கேயோ இருக்காள. நம்ம அந்த பிள்ளை வரணும் இப்போ. ஓகே, வந்துட்டால. நம்ம அந்த இடத்த கிளிக் பண்ணியிருக்கோம். இருந்தால் இப்படி தான் மக்களே ஐஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேய் இப்போ டாப் ஃப்ளோருக்கு நம்மளும் டாப் ஃப்ளோருக்கு தான் போகணும். திரும்பி கீழே வந்துருச்சு அந்த பேய். அதான் பிளிங்க் ஆகுது எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம எத்தனை மூட்டை கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6 மூட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரூமுக்கு போகலாம். இந்த ரூமுக்குள்ள வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே. ஏன்னா அது படிக்கட்டுக்கிட்ட இருக்கிறதுனால பேய் வந்தால் உடனே மாட்டிக்குவோம் மக்களே. ரொம்ப நேரமாக பிரணிக்கா வாயவே திறக்காமல் இருக்காளே, என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லை. ஓகே மக்களே, இது திறந்து பார்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் முடிக்கல. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. உடனே அந்த பேய் சாப்பிட்டுட்டு. சரி வாங்க மக்களே, நம்ம பேய் டாப் ஃப்ளோரில் இருக்கு மக்களே. நம்மளும் அங்கே தான் போகணும். இப்போ நம்மக்கிட்ட ஐஸ் ஒன்று தான் இருக்குது. நம்ம அதோட அங்கே போகிறதுக்கும் பார்க்கணும். ஓகே, கோழி உடஞ்சி போச்சு. ஓகே, இப்போ பூஸ்ட் யூஸ் பண்ணி போயிடலாம் மேலே. டக்குன்னு பிரணிக்கா வந்துட்டேன் வேணுமாப்போ. இதை எடுத்தாச்சு. அந்த பிள்ளை இன்னும் வந்துட்டாலையான்னு தெரியல. அந்த பிள்ளைக்காக திரும்ப நம்ம வெயிட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த ரூம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இந்த ரூம்குள்ளே நமக்கு ஐஸ் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இவன் இன்னும் எடுக்கல ஒன்று கூட. ஓகே, பிரணிக்காவும் வந்தாச்சு. இப்போ அந்த ரூம்குள்ளே போயிடலாம். நம்ம பிரணிக்கா வந்துட்டியா? வந்துட்டு தான் இருக்கால. இங்கே இருக்க அந்த ஐஸையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட 3 ஐஸ் இருக்குது. அதுக்குள்ளே பிளிங்க் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட 3 பீஸ் ஆஃப் கோடும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த பிரிண்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் அந்த ஐஸ் பிரிண்ட் ஆகும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு ஐஸ் கணக்கு தான். அது எப்படின்னா 20 நிமிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒரு இது பிரிண்ட். நீ தான் ஐஸ் பார்க்க போயிட்டேன். நான் இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஐஃபில்ஸில் பார்க்குற கேப்பில் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டால மக்களே. இப்போ நம்ம வெளியே போயிடலாம். இந்த எகுத்தாப்பில் இருக்க பாத்ரூம்குள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எங்கள் டாய்லெட்டுக்குள்ளே மூட்டை வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாம் கைஸ், நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த கேம் விளையாடையில. ஆமாம் மக்களே, ஏன்னா பிளிங்க் ஆகும்போது அந்த இது இந்த பேய் இந்த ஃப்ளோரில் இருக்குன்னு தான் அர்த்தம். அதோட இன்னொன்று சொல்ல மறந்தே போயிட்டேன். பேய் ரூமுக்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா அது எனக்கும் தெரியாது. அது கேமை உருவாக்குனவங்க பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு அது தெரியாது. ஓகே மக்களே, இப்போ இங்கேயே நிற்போம் கொஞ்ச நேரம். பேய் இப்போ போகலை. இங்கே என்னமோ ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது மக்களே. அது நமக்கு தேவையில்லை. ஓகே, பேய் போயிடுச்சு. லைட் போடுவோம். ஓகே டைமில் இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்குன்னு நியூஸ் தான் அந்த பாட்டு போட்டோம். ஓகே, இப்போ பேய் பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இங்கே வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்.
ஓகே இப்போ வந்து இந்த ரூம்குள்ளே நம்ம போய் இந்த ரூம்குள்ளே வந்து நிறையா கபோர்ட் இருக்குது, நிறையா மூட்டை இருக்குன்னு நம்புகிறேன். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே நமக்கு வந்து 4 டிஜிட்டில் இருக்க கோடும் கிடச்சிருச்சு மக்களே. பட் இப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ண வேணாம், அப்புறம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக்கர் தான் மக்களே திறக்கணும். பட் வந்து இப்போ திறக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 15 மூட்டை கலெக்ட் பண்ணிட்டோம். பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் போக வேணாம்னு நினைக்கிறேன். ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஷுவர் ஆகுது. அந்த பிள்ளை பரவாயில்லையான்னு வந்துட்டு இருக்கேன், இப்போ பின்னாடி தான் இருக்கேன். ஓகே அந்த பிள்ளை வந்துருவாளுன்னு நம்பி உள்ளே வந்தாச்சு. அந்த பிள்ளை எங்கே இருக்காளேன்னு தெரியலை. ஐயோ இங்கே தான் இருக்காளா? ஓகே பேஸ்மெண்ட்டுக்கு ஏன் போக வேணாம்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து 2 ரூம் தான் ஒளியறதுக்கு இருக்குது. ஸோ வந்து அதோட அங்கே தான் பேய் வந்து ஆஃப் ஆனால் வந்து போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இதுலேயே கொஞ்சம் கிடச்சிருச்சுன்னா நல்லது, இந்த ஃப்ளோர்லேயே. சரி வாங்க போகலாம். பேய் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து சேஃப் தான். இப்போ வந்து வெளியே போகலாம். நம்மள்ட்ட 15 மூட்டை இருக்குது. பட் வந்து யூட்டன் அடிச்சதுன்னா அவ்வளோதான், நம்ம கதையே முடிஞ்சிருச்சு. வாங்க போகலாம். இந்த சைடு வரும்போது நீங்கள் வந்து ஹார்ட் பீட்டை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா இங்கே இடிக்கும் மக்களே. இங்கே ஒரு லாக்கர் இருக்குது, இதுக்குள்ளே மூட்டை இருக்கணும். கடவுளே, நானே ஒரு செகண்டில் பயந்துட்டேன் ப்ரோ. ஓகே இந்த இப்படி வந்துட்டாலே. இப்போ வந்து இந்த ரூமில் இங்கிட்டு தான் வந்து இந்த டெலிபோர்ட்டிங் இது இருக்குது, அது வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ரூம்குள்ளே போகலாம். அந்த வந்து ரூமில் நிறையா மூட்டை இருக்கும். 3 மூட்டை இருக்குது. 3 மூட்டை இருக்குது. போடுங்க வேறு. ரெண்டிக்கா 1 மூட்டை எடுத்துறாள். நம்ம இங்கே 2 மூட்டை எடுத்துட்டோம். இங்கே தான் வந்து அந்த யூஸ் பண்ணணும். பட் வந்து நம்மளுக்கு இப்போ 18 மூட்டை இருக்குது. இன்னும் 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். எங்கேயோ போயிட்டால, எங்கே போனாலும் தெரியல. ஓகே வந்தாச்சு. எங்கேயுமே போகலையே, அந்த ஃபோனே அப்படிதானே. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே இங்கேருந்து எங்கே போகணும்னா இதுக்கு அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 2 இருந்துட்டா கூட ஓகே தான். ஸோ வந்து அங்கே போயிடலாம். இந்த பிரன்னிகா எங்கே போயிருக்காளேன்னு எனக்கு இன்னும் தெரியலை. அந்த ரூம்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காள். அந்த பிள்ளை வந்துட்டாலேயான்னு கூட தெரியலை. எங்கம்மா இருக்க? நான் இங்கே இரு, நான் வந்துடுவேன், வெயிட் பண்ணு. சரி மக்களே, இந்த பிள்ளை வரட்டும். அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பிள்ளை வந்துருவாளுன்னு நினைக்கிறேன். நான் அந்த ரூமுக்கு போயிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் தெரியுமா. அந்த ரூமில் அந்த ரூம்லேயும் வந்து இதே மாதிரி தான் மக்களே இந்த இடம் இருக்கும். ஸோ இந்த பிள்ளை வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டால கொஞ்சம். இந்த பிள்ளை வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்பா இந்த பிள்ளை வர்றதுக்கே ரொம்ப நேரம் இந்த வீடியோவில் வந்து டைம் எடுத்துரும் மக்கள். வந்துடுவேன், வெயிட் பண்ண வந்துட்டேன் பற்றியா சொன்னானே. பட் உண்மையிலே மக்கள் இந்த வீடியோ லென்த் இவ்வளோ அதிகமானதுக்கு காரணமே இந்த பிள்ளை தான். ஓகே இப்போ வந்து 2 மூட்டை இங்கே இருக்குது. ஓகே இப்போ வந்து ஃபைண்ட் எக்ஸிட் அண்ட் எஸ்கேப் டுகெதர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து எஸ்கேப் பண்ணணும். இப்போ வந்து எங்ககிட்ட ஐஸ் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரன்னிகா கிட்ட ஐஸ் இருக்கான்னு தெரியல. ரெண்டே இருக்கு ஐஸ், நான் பார்க்குறேன். இல்லை ஓகே பேய் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு மக்களே. ஸோ இப்போ நம்ம போயிட முடியாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்து எக்ஸிட்டே ஆகணும். இப்போ வந்து பேய் வந்து பேஸ்மெண்ட்டுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம போகிற கேப்பில் வந்து பேய் போயிடும். ஸோ நம்மளால் தைரியமாக போவோம் மக்களே. பேய் நமக்காக அங்கே மட்டும் காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம படிக்கட்டுக்கிட்ட இருக்க ஒரு ரூமில் வந்து போய் ஒளிஞ்சிக்கலாம் மக்களே. அப்புறம் வந்து பேய் அங்கே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனோடனே பேஸ்மெண்ட்டுக்கு போனோடனே நம்ம வந்து அங்கே போயிடலாம். இந்த பிரன்னிகா பிள்ளைங்க ஏம்மா டக்கு நீங்கள் வரியா வரலையா? ஐயோ இந்த பிள்ளை பேசவும் மாட்டாள் மக்களே. ஊமை ஆயிடுச்சு போல. வேமா என் பின்னாடி தான் பேய் வந்துச்சு. இந்த பிள்ளைக்கு வந்து ரன்னு காட்டுச்சு மக்களே. ரன்னு காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்பவே உஷாராக இருக்கணும். ஏன்னா பேய் உங்களை க்ளோஸில் ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே இப்போ வந்து தப்பிக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஆனால் பேய் போட்டு படுத்துது மக்களே. நாங்கள் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆயிடுச்சு மக்களே. இப்போ வந்து 8 நிமிஷம் 2 நிமிஷம் நாங்கள் வந்து இந்த பாத்ரூம்குள்ளேயே தான் இருந்தோம். அப்புறம் தான் நாங்கள் வந்து போனதே. இப்போ வந்து பேய் போயிருச்சுன்னா அப்படியே கூட ஏதாவது ஒரு இதை வச்சு கீழே போயிடலாம் மக்களே. இப்போ வந்து ஓகே பேய் போயிருச்சு. டக்குனு நான் வந்து போகிறேன் மக்களே. அந்த பிள்ளை வரவே மாற்றாள. எனக்கு வந்து காலில் அடிபட்ட மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டு கிடக்குறேன். நானே என்னையே வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். நீனு இந்த பிள்ளை இப்போ வந்துட்டால. அங்கே ரூம்குள்ளே போகாதில்ல, இங்கே வாழ எக்ஸிட் ஆயிடலாம்ல. எப்பா எங்கே இருக்க? என் பின்னாடி தானே இருக்கேன். வந்துட்டாலே இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்டு வச்சு போடுங்க. நம்ம வந்து வின் ஆகிட்டோம். போடுங்க கைஸ், எப்படியா வின் ஆகிட்டோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். இதை விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க மக்களே. அதோட சப்ஸ்கிரைப் தான் மக்களே இது முக்கியமே. ஆமாம் மக்களே, நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு அடிக்கணுன்ற ஒரு லட்சியம் இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க.
அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லித்தேஷ் அண்ட் பிரணிகா. பாய் பாய். உங்கள் எல்லாரையும் நாங்கள் மிஸ் பண்ணுவோம். லவ் யூ. பாய்.